வீடு வாங்கிருக்கீங்களா? ஆமா. அப்படியா? ஆமா. பரவாயில்லையாக்கா, வீடு எடுத்துட்டீல? ஆமாக்கா. அக்கா எத்தனாவது வீடு? மூணாவது வீடா? மூணாவது வீடா எடுத்துருக்கேன். சரி சரி, உங்களுக்கு பணம் எங்கதான் இருந்து குமியுதோ. சரி சரிக்கா, கையில பைசா இருக்க நேரத்துல எடுத்துக்கிட வேண்டியது. சரி சரி. வேற வச்சிருந்தா செலவு தானே, ஏதாவது செலவாயிடும். அப்ப என்னைக்குக்கா பால் காய்க்கிய? அடுத்த வாரம் பால் காய்க்கணும். அக்கா உடனே பால் காய்க்கீங்களா? பரவாயில்லையாக்கா, வீடு பெருசா இருக்கோம்ல? பெருசா இருக்கு, ஒரு ஹால் இருக்கு, கொஞ்சம் கிச்சனுக்கு மட்டும். அப்ப ரொம்ப விலையா இருக்குமாக்கா? ஒரு 50 லட்சம் சொல்லிருப்பாங்க. 55. ஆமா. 55 ஆயிட்டா? சரிக்கா, நான் போயிட்டு வரேன். சரிக்கா. ஏ ராணி, என்னக்கா சார்க்கா சொல்லுங்க. வீடு தானே எடுத்த, ஏன் தொண்டைக்குழி எல்லாம் உள்ளடிக்கு போயிட்டு சத்தமே வெளியே வர மாட்டேங்குது, எதுக்கோ? என்னக்கா சொல்லுங்க, என்ன? அட கடவுளே, நீ அவட்ட இடத்த கிடந்து பேசிக்கிட்டு இருந்தா பிரியாட்ட. வீடு அவைய எங்க போயிட்டு வரேன்னா, நான் அந்த கல்லில ஒரு வீடு வாங்கியிருக்கேன்னு சொன்னேன் அவையிட்ட. போய்மை, நீ அவகிட்ட போய் அந்த கதையை சொல்லுவியா? வீடு வாங்கியிருக்கேன்ட்டு அவ எத்தனை நேரம் அப்படின்னு எத்தனை நேரம் அவ காத்து விட்டா? அவ ஓயாம அப்படி சொல்லிட்டே இருந்தா, அப்புறம் உங்களுக்கு தான் பைசா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ராணி வாண்டனா ஒரு கதை சொல்லுதான் கேளு. பக்கத்துல இருக்க விமலாக்கா இப்படிதான் பால் காய்ப்புக்கு போகணும்ட்டு பால் காய்ப்பு வச்சிருக்கேன், வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாவ. நானும் ஜான்சியக்கா எல்லாரும் போனோம். போய் இருந்தோம் பத்தியில. அப்ப அவியலுக்குள்ள கிச்சன் எல்லாம் நல்ல மாடியுலர் கிச்சன். அத பாத்துட்டு அவ சொல்லுதான், என் புருஷனும் இருக்காரு, என் புருஷனும் இருக்காருன்னு சொல்லி 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 ஒரு 10 கிளாஸ் பாலை நல்லா குடிச்சு விட்டு போனான். அந்த அக்கா படுத்து கிடந்தா அவ விமலாக்கா, என்ன பாவம் செஞ்சு பிள்ளை பூச்சி அது வேணா அந்த மோரையில விழுந்து செத்தே போச்சு. ஆமா, தெரியாமல விட சொல்லிவிட்டேன். இனி நீ உயிரோட இருக்கியோ இல்லன்னா அக்கா அக்கா எலும்பெல்லாம் உதிர்ந்து ஓடுதோ எனக்கு தெரியலமா. ஆனா ஒண்ணு, வீட்டை வாங்கி நீ அவட்ட போய் சொல்லுவியாங்க உருப்படாம போவதுக்கு. காலடி மண்ணை எடுத்தாலோ இல்லைன்னா சேவனை வைக்காளோ இல்லைன்னா சேவலா இருக்காளோ எனக்கு தெரியல. இப்படி போய் அவட்ட சொல்லுவியாங்க? நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சுன்னு சொல்லி சொன்னேன். வீட்டுக்கு போய் தண்ணியை தெளிச்சு ஜோமனு போ. சரிக்கா, ஜோமனு. ஏமா கீர்த்தி, உன்னை ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சேன். என்னம்மா, எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன் ஆண்டி. உங்களுக்கு தெரியுமா ஒரு பெரிய குட் நியூஸ்? என்னம்மா குட் நியூஸ்? எனக்கு யுக்ரைன்ல ஒரு மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு ஆண்டி. அப்படியா? உண்மையாட்டா? உண்மையிலே ஆண்டி. என்னைக்கு கிளம்புறியோ? நான் அடுத்த மாசம் கிளம்புறேன் ஆண்டி. எங்க வீட்லயும் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்காங்க வெளிநாட்டுல வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு போகணும்ட்டு. ஆனா பரவாயில்ல, நீ படிக்கிறதுக்கே போறா. சரிம்மா, போயிட்டு வா. ஓகே, பை ஆண்டி. பாய். இந்த பிள்ளை படிக்கிறதுக்கே போகுதான். நம்ம வீட்லயும் ஒண்ணு கிடக்கு, சாப்பாடு தினம் தினம் தின்னுக்கிட்டு ஒரு கம்பெனிக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு சும்மா சும்மா போயிட்டு எனக்கு இதை கொண்டா அதை கொண்டா அப்படின்னு சொல்லுது. வெளிநாட்டுல போய் சப்பாத்தி மணி இருந்தா தானே அதுல உள்ள அருமை தெரியும், நமக்கு எங்க கிடைக்கும். ஏசப்பா, அந்த பிள்ளைகிட்ட என்ன பேசினாலோ தெரியலையே. என்ன பேசினா எவ்வளவு நேரமா அந்த பிள்ளையை பிடிச்சு வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தா அந்த பிள்ளை. ஏமா கீர்த்தி, சொல்லுங்க ஆண்டி. இங்க வாமா. ஆமா, அந்த பிரியா அக்கா கிட்ட நீ என்ன பேசிட்டு இருந்த? எனக்கு யுக்ரைன்ல மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்கு ஆண்டி. யுக்ரைன்ல மெடிக்கல் காலேஜ்ல சீட் கிடைச்சிருக்குன்னு நீ எதுக்கு மெனக்கிட்ட அவட்ட போய் சொன்ன? இல்ல ஆண்டி, அந்த ஆண்டி வந்து எனக்கு ரொம்ப க்ளோஸ், அதனால நான் அவட்ட சொன்னேன். அப்படியா? இந்த பாரு, ஏற்கனவே இந்த ஃபிளைட் இருக்கு தெரியுமா, அது பறந்து எந்த ரெசிடென்ஷியல் பில்டிங்ல கூட போய் விழல. அது போய் விழுந்ததே மெடிக்கல் காலேஜ்ல தான். நீ வேற உக்ரைன்ல போறேன்னு சொல்ற. ஏற்கனவே யுத்தம் நடக்கு, அதுவும் போய் அவகிட்ட போய் சொல்லுவியா? இனிமே நீ படிச்ச மாதிரி தான், பாம்பே ரிட்டர்ன் வந்த மாதிரி தான். அங்க பாரு, இடம் பொருள் ஏவல் அறிஞ்சு எல்லாருக்கிட்டையும் சொல்ல பழகணும். யாருக்கிட்ட நம்ம சொல்றோம், எந்த இடத்துல சொல்றோம், இதெல்லாம் நீ புரிஞ்சு நடந்துக்கிடணும். அவ எப்படிப்பட்டவ தெரியுமா? பொறாமையிலே உன் மண் எடுத்து சேவனை செஞ்சு வச்சிருவா. உனக்கு புரியுது, தெரிஞ்சுச்சா? எதுவா இருந்தாலும் இப்படி முட்டாள் மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்காத. போ, முதல்ல போய் ஜோம் பண்ண ஆண்டவர்கிட்ட போய். இந்த ஆண்டிக்கு வேற வேலையே இல்லை. ஏமா, என்ன ராஜன் எங்க போயிட்டு வரா? இது ஒரு கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். அம்மா கணேஷ் சொல்லிருக்கா போயிட்டு அந்த மாதிரி இருக்கு. ஆமா, அம்மாக்கு பர்த்டே இல்ல, சோ செயின் வாங்கி இருக்கோம் கோல்ட்ல. அப்படியா? செயின் வாங்கி இருக்கியோ? எத்தனை பவுனுமா? 3 பவுன் சொன்னாங்க. அப்போ 3 பவுனா? எங்க வீட்லயே ஒண்ணு இருக்கு, தெண்டதுக்கு வளர்த்துட்டு இருக்கேன். சாப்பிட்டு சாப்பிட்டு தொந்தி தான் போட்டுட்டு இருக்கு. ஒரு மாதத்தை விட வழியில. சரிம்மா, சரி போயிட்டு வா, ரொம்ப நல்லது. நம்மளால ஒரு சின்ன துரும்ப கூட ஜக்கம் இல்ல. இவன் அவைய அம்மைக்கு 3 பவுன்ல வாங்கிட்டு போறானா? நம்மளும் பெத்து விட்டுருக்க மாதிரி தருதலையா? இல்ல, வர வழியில என்ன பேசிக்கிட்டு இருந்தா?
யார் அந்த ஆன்டிட்டயா? எங்க போயிட்டு வரா முதல்ல அது செயின் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல. என்கிட்ட காலையில போகும்போது சொல்லிட்டு தானே போனா. பிறகு அவகிட்ட பொம்பளை கிட்ட உனக்கு என்ன பேச்சு? வாலிய பையன் அவங்கதான் இந்த பைய பட்டு கேட்டாங்க செயினா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கிட்ட நீ எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருக்க போனா. எங்க அம்மாவுக்கு பிறந்த நாள் 3 பவுன் செயின் வாங்கினேன், அதுக்கு அடுத்து 2 வளையல வாங்க போறேன். ஏன் சொல்ல வேண்டியதானே? என் பேர்ல எங்க அம்மா ஒரு 3 சென்ட் இடத்த முடிச்சிருக்காங்க, சொல்லிட்டு வர வேண்டியதானே நீ? ஏன் இப்ப என்ன ஆயிடும்? அது எதுக்கு சொல்லணும் நான் கேட்கேன். போனவா கொடுத்த விலையே தலையை குடிஞ்சிட்டு ஒரு வாழை போய் செஞ்சுட்டு வந்தோமா இருக்கணும். அந்த பொம்பளைகிட்ட உனக்கு என்ன பேச்சு? இன்னைக்கு அம்மாவாசை வேற, அவன் காலடி மண் எடுத்து அவ செய்வன வச்சாலே நீ என்னெல்லாம் செய்வான்? அவ மூஞ்சில முழிச்சுட்டு ஒரு காரியத்தை போய் செஞ்சாலே விளங்காது. ஏற்கனவே ஏத்த வீட்டுல இருந்துகிட்டு ஒரே நம்மள பாத்துக்கிட்டு எப்ப இவ முன்னேறுவா எப்ப இவ கீழே நிக்கி போவான்னு கங்கணம் கட்டிக்கிட்டாலேதா. அவ முன்னாடி நீ போவாத பெறவாசலோடி போனா எதுக்குல கேட்க மாட்டீங்க நீங்கெல்லாம்? அறிவு உனக்கு கொஞ்சமாவது இருக்கா? போல இங்க எத்தனை இடத்துல நகையெல்லாம் அத்துட்டு போறான்னு தெரியுமா? என் புருஷன் எனக்கு ஒரு கம்மாளை கூட வாங்கி தர மாட்டேக்கான் அப்படின்னு சொல்லியிருந்தா, நாளைக்கு உங்க அம்மா இதை போட்டுட்டு போகும்போது ஒரு திருட அத்துட்டு போக மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குல்ல? என்ன நிச்சயம் இருக்கு? போ. பிள்ளையில வளர்ந்துருக்கு பிள்ளை ஒரு கூறு இருக்கா? அவ மோரைய பார்த்துக்கிட்டு என்னன்னுதான் இப்படி வெளிநாட்டுக்கு போறேன்னு கதையை சொல்லியிருந்தாளுவ, நகையை வாங்குதோன்னு கதையை சொல்லியிருந்தாளுவ, வெளிநாட்டுக்கு போறேன்னு கதையை சொல்லியிருந்தாவ. இந்த சான்சி வேற எங்க போச்சுன்னு தெரியல. அவகிட்டதான் இருந்து பழம் போட்டுக்கிட்டு இருக்குன்னு போற வர சின்ன பிள்ளைகளெல்லாம் இவ பிடிச்சு வச்சுக்கிட்டு ஒரே கதை விட்டுக்கிட்டு இருக்கா. இவ அந்த பிரபாக்கா மகா இருக்காள்லாம், கீர்த்தி பெனோ அக்கா, அந்த பிள்ளை MBBS படிக்கிறதுக்காக வேண்டி வெளிநாட்டுல கஷ்டப்பட்டு அவிய அப்பா கிடந்து என்ன பாடுபடுதாரு. என்ன இவ கிடந்து அட்மிஷன் வாங்கிருக்காவ, வந்துட்டா பாரு. அந்த அட்மிஷனை வாங்கி போடுறதுக்குள்ள அம்மா என் புருஷனுக்கு நல்லா இருக்கீங்களா? ஆமா, நாங்க 2 கதை விட்டுட்டு இருந்தோம். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நான் இருக்கேன். பார்த்தே ரொம்ப நாள் ஆயிட்ட. என்ன செய்ய, ஒரே கவலை, ஒரே கஷ்டம், ஒரே வேதனை. பைசாவே இல்ல, வீட்டுக்காருக்கு வேற வேலையும் இல்ல. என்ன செய்ய? நான் வாப்பா வெப்பராளத்துல பேசிக்கிட்டேன். என்னக்கா சொல்லுதிய? அன்னைக்கு கூட ஒரு டாலர் செயின் போட்டிருந்தீங்க. அது பித்தாள அரசன் கோல்டு கவரிங்ல இருந்து வாங்கிட்டு வந்தேன். என்கிட்ட என்ன தங்கம் கிடக்கு? இந்த செயினும் பித்தாளதான், இந்த கருத்த மணியும் பித்தாளதான், வேற எல்லாம் வேறு ஒண்ணுமே கிடையாது. இது ஜான்சியக்கா எனக்கு கம்மல் தந்தாவ, வெறும் காதோட இருக்காம சரி நான் கம்மளையாவது போட்டுக்கிடுங்கன்னு இரவ கம்மலை தந்தாவ போட்டிருக்கேன். ஒன்ன மாதிரியா 7 போன நான் காலிக்குடியை போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு. சரி, ரொம்ப சலிப்பா பேசாதீங்க, கடவுள் உங்களுக்கு மாத்துவாங்க கண்டிப்பா. என்னக்கா நான் சொல்றது? என்னக்கா உங்க வீட்டுக்கு ஒரு கார் வந்துட்டு போச்சு? ஆமா, காருன்னா என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்துருக்குல்ல. என்னக்கா ஒரே தெருல இருக்கே, நீங்க சொல்லவே இல்லை. அதனாலதான் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருந்தா, அவ பேசி முடிச்சிருந்து. அப்படியா? எத்தனை பவுன் நகை படுத்திருக்கா? நகை என்ன நகை, ஒரு 50 பவுன்னு சொல்லியிருக்கோம். அப்படியா? சரி சரி. என்ன அப்படியான்ட்ட 50 பவுன் என்ன கஷ்டப்பட்டு போட்டிருக்க போட போறாவ தெரியுமா? எனக்கு தான் தெரியும் என்ன கஷ்டப்படாதே புருஷன் என்ன கஷ்டப்படுதாவன்னு. இருந்தாலும் வெள்ளாடி சம்பாத்தியோம்னாக்கா அப்ப 2வது ஒரு பிள்ளை இருக்குல்லாக்கா. ஆமா, அவளுக்கும் போடணும் 50 பவுன் போல, இவளுக்கும் போடுற மாதிரி அவளுக்கும் போடணும். 2 வீட்டுக்கு 50 பவுன், நீங்களும் 50 பவுன் உங்க வீட்டுல இருந்து ஒண்ணு. சரி சரி, 150 பவுன் அப்ப உங்க வீட்டுல இருக்குன்னு. சரிக்கா, நான் வாரேன். காப்பி குடிச்சிட்டு போ பிரியா. இல்ல இல்ல வேண்டாம், வயிறு நிறைஞ்சு ஜூஸாவது குடிச்சிட்டு போவாங்க. வயிறு நிறைஞ்சு போச்சு. ஆனா ஒரு கூறு இருக்க பொம்பளை உங்களுக்கு கொஞ்சமாவது வீட்டுல இருந்து கணக்கே எடுத்துட்டு போயிட்டா. சர்வேகாரி வந்து இருந்து சர்வே எடுத்துட்டு போவா. இவ பேச்சிலே அவ்வளவு சர்வே பண்ணிட்டு போயிட்டா. உங்களுக்கு 50 பவுன், அவளுக்கு 50 பவுன், இவளுக்கு 50 பவுன், மொத்தம் 150 பவுன் எம்மா அப்படின்னு 1/2 கிலோ முழுங்கிட்டே போயிட்டா. என்னத்த கடந்த அறிவு கட்டதை நம்ம பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் கூட அறிவு கிடையாது. இங்க பாருங்க, நான் என்ன சொல்லுவேன், ஒரு ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு அப்படின்னா அந்த ஆசீர்வாதத்தை போய் நீ என்னால சத்துருக்கிட்ட போய் தண்டவரை அடிக்க கூடாது அடின்னு சொல்லியிருக்கிறாரா? இல்ல. அதே மாதிரி இவகிட்ட ஒரு நாள் நல்லது கூடாது சொல்லக்கூடாது தெரியுமா? விளங்கே செய்யாது. கேளு என் கதைய. ஒரு நாள் சாரதாக்கா, உங்க வீட்டுல ஒரு தொட்டியாட்டம் நிக்குது, ஒரு பைக் இறங்குதுக்கா, வாங்க வாங்க. வாரேன் வாரேன். அந்த பத்தியா தெருவுல இருந்துகிட்டு யார் வீடு எங்க போகுது எங்க வருது இதத்தான் அவ பாத்துக்கிட்டு இருப்பா.
காஞ்சிபுரம் சேலை கட்டி இருந்தேன். எக்கா எங்கக்கா போறிய அப்படின்னா மறுநாள் எனக்கு காய்ச்சல் வந்துட்டு. அதுக்கப்புறம் ஒரு டாலர் செயின் இருக்குன்னா ஒரு தங்கம். என்னைக்கு அதை பார்த்து எக்கா டாலர் செயின் நல்லா இருக்குன்னு பிடிச்சு பார்த்தா அதோட அது அந்து போச்சு. அதுக்கப்புறம் கால்ல ஒரு புண்ணு வந்துச்சு பாரு, கொலுசு நல்லா இருக்குன்னு சொல்லி. அந்த புண்ணு ஆறவே இல்லை. அவ கண்ணு இருக்கு தெரியுமா, அவ கண்ணு வெறும் விளங்காத கண்ணு. அவ மூஞ்ச நீ உத்து பார்த்தன்னு வச்சுக்க, நீ கண்டுபிடிச்சுக்கிடலாம் அவகிட்ட ஒரு கள்ள மொழி இருக்கும். உனக்கு ஆவிய பகுத்தறிகிற வரம் ஆண்டு உனக்கு தரல போல. என்னம்மா இப்படி இருக்கிய? ஆனா இவ்வளவு கூட நான் அந்த மூஞ்ச பார்க்கவே இல்லையே. கண்ணுல உத்து பாரு, வெறும் வழங்காதவா பாதி. இப்ப பாரு, நீ வீட்டுக்குள்ள வச்சிருக்க 50 பொண்ணு உருகிறாமா, அவ்வளவு வயிற்றுச்சல் பிடிச்சவளாக்கும் அவ, தெரியுமா? கடவுளே, நல்ல தேனா பேசுவாள. தேனா பேசுதவே தான் கிட்டதாமா நம்ம வந்து வளவளன்னு பேசுறவில கூட நம்பிடலாம். சரிஞ்சிட்டுருந்தா கடைசியில உருண்டு ஓடிடுவா. இவ வீட்டை விட்டு முதல்ல காலி பண்ணணும். போயிட்டு வாரேனா, நாளைக்கு உன் வீட்டுல என்ன நடக்க போகுதோ எனக்கு தெரியல. பக்கத்து வீட்டுல பைக்லாம் இறங்கிட்டு, ஆனா ஒண்ணுமே சொல்ல மாட்டா, அமுக்கறி. எனக்கு இப்போ பயமாலாம் இருக்கு. இவகிட்ட நான் நகையை சொல்லிட்டு எனக்கு எதுவும் ஆயிருமோன்னு. இயேசுவே, என்ன ஆயிட்டு? ஒரே இருமல் சத்தமாக இருக்கு. என்ன சாச்சுட்டாளா வந்து? நைட்டோட நைட்டா காய்ச்சல், குளிர் காய்ச்சல்கா, ஒரே சளி காய்ச்சல், நெஞ்சு அடைச்சி எனக்கு மூச்சே விட முடியாம ஆயிட்டுக்கா. ஆட கடவுளே, வீட்டுக்கு வந்தால பாதவத்தி கால வச்சாலே விளங்குமா? விளங்கே செய்யாது. இப்படிதான் சாச்சு விடுவா. வடமரம் மாதிரி ஆலமரம் மாதிரி நடமாடிட்டு இருப்பாவ. ஒரே பேச்சு அப்படின்னு சொல்லியே படுக்க போட்டு விடுவா. எனக்கு உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஐயோ, இந்த அக்கா சொன்னாவல, தெரியாம இவகிட்ட நான் சொல்லிட்டேன்னு என்னைய படுக்கே வச்சுட்டாக்கா. கடவுளே, என்னம்மா நீங்க? எனக்கு இப்பதான் தெரியுதுக்கா, இவன் மூஞ்சில முடிச்சாலே நம்மளுக்கு கஞ்சி கிடையாது. இயேசுவே ஆண்டவரே, ஏக்கா வாங்க டக்குனு ஒரு ஊசியை போய் போட்டுட்டு வரும் ஆஸ்பத்திரியில போய். நம்மளுக்கு நல்லது நடந்துன்னு நம்ம ஒரு சந்தோஷத்துல நம்ம சொன்னோன்னு வைக்கலாம். அப்ப நான் நினைச்சேன் சும்மா என்னமோ பேசுதாவன்னு. ஆனா அப்படியே பேரு போலக்கா. அட கடவுளே, பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய நேரத்துல இவ வேற இப்படி வாயை வச்சுக்கிட்டு என்னத்த நினைக்கும் அந்த ஆட்கள்? எங்கேஜ்மெண்ட் அதுவுமா மாமியாருக்கு இப்படி ஆயிப்போச்சுன்னு அந்த பையன் வீட்டுல நினைக்க மாட்டாங்களா? வாங்க டக்குனு போய் 2 ஊசியை போட்டுட்டு வருவோமா? நகையெல்லாம் கரைஞ்சு போயிருமோ? எனக்கு கரைஞ்சிரும். நான் சொல்லுங்க கரைஞ்சிரும். முதல் ஆபத்துக்கு ஆரம்பமே ஆயிட்டு. ஒருவேளை முட்டையை எடுத்து சேவனம் வச்சிருப்பா. ஏன்னா அவகிட்ட நகை கிடையாது பத்தியா, அதனால நம்ம கிட்ட நகை இருந்தா நான் அவ முன்னால நான் இப்படி பஞ்சப்பாட்டு பாடுனேன். ஆமாக்கா, நானும் நினைச்சேன் ஏன் இவ இப்படி பஞ்சப்பாட்டு பாடுதாவன்னு. எனக்கு ரகசியம் இப்பதானக்கா தெரியுது. அதனால அவ முன்னால என்னாலுமே என்ன சாப்பிட்டிய நீங்க சொல்லிட்டு 5 நாங்க குடிச்சு அப்படின்னு சொல்லி பழகணும்க்கா. பருப்பு குழம்பு வச்சாலே பருப்பு குழம்பு புசுமானம் ஆகுறது வர அவ அப்படின்னு அவ இழுத்து விடுவா. வாங்க நீங்க இழுத்துக்கிட்டு போயிடாமக்கா, வாங்க கண்ணு மொழி எல்லாம் மேல போயிட்டு 2 ஊசி போட்டுட்டு வரணும். கடவுளே, என்ன ஜான்சிகா வீட்டு கதவுலாம் திறந்து கிடக்கு, என்னாலும் அடைச்சுக்கிட்டு தானே உள்ள இருப்பாவ. வீட்டுல உள்ள சத்தமே வெளியே இருக்காத. கல்யாண வீட்டுல என்ன நடக்குன்னு பாத்துட்டு வருவோம். ஜான்சிகா, என்ன படுத்து கிடக்கிய? காய்ச்சல்கா எனக்கு. ஐயா, என்ன சொல்லுதிய? காய்ச்சல் இல்ல பரபரப்பா கல்யாணத்துக்கு வேலை பார்த்துட்டு இருப்பேன்னு பார்த்தா கிடுகன்னு ஆடிட்டு இருக்கிய. ஐயோ, ஒண்ணும் பேச முடியலையாக்கா? ஐயோ, சரி கஞ்சி கிஞ்சி வேணா போன் அடிங்கக்கா, மெசேஜ் பண்ணுங்க. ஜான்சிகா என்ன ஆயிட்டு? என்ன ஆயிட்டு? எழுந்துங்க. ஆட கடவுளே, முதல்ல சாலை போத்திட்டு உட்கார்ந்து இருந்தீங்க, இப்ப போர்வையெல்லாம் போட்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஒரே குளிர் காய்ச்சல்கா. கடவுளே, வேற வந்தாக்கா. பேசுனீங்களா? இல்லக்கா பேசவே இல்லை. நான் எனக்கு பேசவே முடியாது. என்ன
அவ சொன்னா கஞ்சி காய்ச்சி தரட்டுமா, கூப்பிடுங்க. வேண்டாம், மருந்து போட்டு கொடுத்து விடுமா. மருந்து போட்டுருவாக்கா, மருந்து. இவ என்னமோ என்னை செஞ்சுட்டாக்கா, செஞ்சுட்டா. அவ காலை என் காலடி மண்ணை எடுத்து இவ எதையோ செஞ்சுட்டா. செஞ்சாவா அம்மா? வெறும் விளங்காதவா அம்மா, வெறும் விளங்காதவா நீ. ஆனா உண்மையில இப்படியே விட்டீங்கன்னா நீங்க 15 நாள்ல செத்து போவியக்கா நான் சொல்லுதேன். இவ முட்டைய ஓதுனாலோ, இவ சேவடை எனக்கு வச்சுட்டாலோ, வச்சிருப்பா. துணியை எடுத்துட்டு போயிட்டாலோ தெரியலையாக்கா, எதையோ பண்ணி விட்டாக்கா. வெளியதான் துணி காயப்படுவீலோ? ஆமாக்கா. அட கடவுளே, சாலத்தான் தூக்கிட்டு போனாலும் தான் போதுமே. அன்னைக்கு ஒரு துணியை வேற காணாம. ஐயோ கடவுளே, அவத்தான் அவ வேலையாத்தான் இருக்கும். ஆனா என் பிள்ளை கல்யாணத்தை வச்சுட்டு நான் பார்க்காம பேர் பண்ணணும்னு எனக்கு பயமா இருக்குக்கா. பார்க்க முடியாதுக்கா, நான் சொல்லுதேன் கல்யாணத்தை பார்க்க முடியாது. ஆனா இப்படி ஒத்திக்கிட்டு நீங்க போய் என் பிள்ளைக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுவீங்க, நீங்க பார்க்க முடியாதுக்கா. 15 நாளையில இருக்கீங்களோ போறீங்களோ எனக்கே ஒண்ணுமே தெரியல, வெப்ராளமா இருக்கு. எனக்கு இப்பவே பயமா இருக்குக்கா. ஏக்கா பயப்படாதீங்க, நான் ஒண்ணு உங்ககிட்ட ஒரு உதவி செய்தேன். நான் போய் உடனே நம்ம பாஸ்டமா போய் சுருக்கா கூட்டிட்டு வந்துருந்தேன். என்ன ஏக்கா நீங்க லேசா இங்க பாருங்க சுத்தி நல்ல சிலுவையை போட்டுட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க, சரியா? எனக்கு வேற கால்ல இருக்க புண்ணு சரியா, அவளை நொண்டியாவது போய் பாஸ்டமா கூட்டிட்டு வந்துருந்தேன். சோத்ரம் ஆண்டவரே, சோத்ரம் 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 ஆண்டவரே. ஏக்கா நான் பாஸ்டமாட்ட சொல்லிட்டு வந்திருக்கேன்க்கா, பாஸ்டமா விளைஞ்சு வாராவ நம்மளை பாக்குறதுக்கு வந்துருவா. உடனே நான் மோப்பம் முடிச்சுட்டு வந்துருவா. ஜான்சி அக்கா, வாங்கக்கா. என்ன சரியா வளையா காய்ச்சலு? சரியே அவளக்கா. நல்லா விசாரிக்கேன்னு சொல்லிக்கிட்டு வந்துருவாளுவோ, வந்து உட்காந்துக்கிட்டு ஆளே சாச்சி போடுதாளுவாமா. சி யாருதான் இப்படி படுதாலும் யார் சாரதா பேசிட்டு இருக்கா? இல்ல சும்மா பேசிக்கிட்டு இருக்கேமா. சும்மா பேசுறதுக்குன்னா நீ இங்க நான் தான் இருக்கேன், நீ என்னெல்லாம் சாடையில பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கா? அம்மா பிறகு ஒரு ஆள் வீடு கட்டி இருந்துச்சு, அந்த ஆள் வீடு ஏ அம்மா நீ ஏப்ப விட்டு ஃபேனே அந்த உளுந்து அந்த பொம்பளை செத்து. நான் இது கேள்வி போட்டுட்டு தான் இருந்தேன். நீ நாக்கு வர பேசிட்டு வர ஆட்கள்லாம் பின்னாடி போய் நீ என்ன சொல்லிட்டு இருக்கா? உன் நடவடிக்கை நான் பாத்துட்டு தான் இருக்கேன். அந்த நாளைக்கு பார்த்தா அந்த நாளைக்கு 5-6 ஆக போகுது. போயம்மா அந்த ஆளை இருந்துச்சு. நல்ல வேலைக்கு பேசிட்டு இருக்காத பாத்துக்க. அவ வீடு கட்டினா அது அவளுக்கு, உனக்கு என்ன வாய்ப்போம்? உனக்கு இதுக்கு அந்த பொறாம குத்தி நீ மட்டும் கட்டா வீடு கரெக்டா இருக்குமோ? முத்துக்கல்லு மாதிரி இருந்தாவ வந்தா என்ன எத்தனை போ நகைப்படுது என்ன செய்தியன்னு கேட்டா ஆளை சாச்சு விட்டான். நீ உடையில கொட்டி நீ போட்டு நீ தின்றுவாமா. எனக்கு அந்த புத்தி கிடையாது. உலகத்துல யாருமே வாழாண்டா, நம்ம மட்டும் வாழ்ந்தா போதும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. வாங்க பாஸ்டமா சோத்ரம், நல்லா இருக்கீல? வாங்க. விசாரிக்க மட்டும் நல்லா விசாரிப்பா. உடம்பு சரியில்லை பெரிய நல்லவா கலந்தா. சேர் பாஸ்டமாக்கு உடனே நமக்கு ஏமா வாயை மூடுங்கம்மா. என்னாச்சு சிஸ்டர்? பாஸ்டமா நான் வந்து உங்ககிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா பாஸ்டமா? அவளே நல்லவா கிடையாது பாஸ்டமா, நீங்க அவளை நம்பி வந்துட்டு இருக்கீங்க. நீங்களே சொல்லுங்கம்மா, நானே பேசல, நீங்களே சொல்லுங்க. எனக்கு ரொம்ப முடியாம ஆயிட்டு. எப்படி முடியாம ஆச்சு? 2 நாள் நல்லாத்தான் இருந்தாவ, வந்தா வாயை வச்சுக்கிட்டு எக்கா நல்லா இருக்கீங்களா, உங்க மகளுக்கு மாப்பிள்ளை பாத்துருக்கா என்ன பாத்துருக்குன்னு எல்லாத்தையும் கேட்டா ஆளே சாச்சுட்டா. நான் என்ன சொல்றேன், அடுத்தவங்க கிட்ட பேசிவியலுக்கு எதுக்கு நான் கேட்கேன். இப்ப வந்து ஆள் செத்துட்டா உயிரோட இருக்கான்னு பாக்குறதுக்கு வந்திருக்கான். என்ன சிஸ்டர் என்னெல்லாம் பேசுறீங்க? நான் உங்களுக்கு உடம்பு சரியில்லை பிரேயர் பண்ணான்னு வந்துட்டு நீங்க 2 பேரும் இங்க இருந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதே ஒரு காரியத்தை பத்தி என்ன பேசிட்டு இருந்தாங்க சிஸ்டர். அன்னைக்கு வந்திருந்தேன் நான் வீட்டுக்கு. அப்ப சொன்னாங்க வீட்டுக்கு பொண்ணுக்கு வந்து மரணம் வந்திருக்கு, ஒரு 50 பொண்ணு நகை போட போறேன்னு பேசிட்டு இருந்தாங்க. அப்போ நானும் அவங்கிட்ட பேசிட்டு இருந்தேன். உடனே இவளுக்கு காய்ச்சல் வந்தது காரணமே நான் தாங்கிற ரேஞ்சில சாரதா கதை விட்டுட்டு இருக்கா. என்ன சிஸ்டர் நீங்க இப்படி எல்லாம் சொல்றீங்க? எனக்கு வந்து நான் சொல்லட்டுமா பாஸ்டமா, ஒரு ஆள் வந்து என்கிட்ட பேசும்போது அது என்ன ஆவியில பேசுறதுன்னு எனக்கு தெரியும். இவகிட்ட வந்து ஒரு மண்கண்ணி நாவி இருக்கு. அந்த மண்கண்ணி நாவி பார்த்து நம்மள ஆளே சோழி முடிச்சிருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இவ ஒரு ஆள் வீடு கட்டி இருந்துச்சு, அந்த வீடை கட்டினது அப்பா அப்படின்னா ஃபேனே அந்த விழுந்துட்டு. ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு போகுது, அந்த பிள்ளை கிட்ட போய் வழியை மறைச்சுக்கிட்டு எங்கம்மா போறா, என் பிரசனுக்கே வெளிநாட்டுல வேலை கிடைக்கல, நீ படிக்கிறதுக்கே வெளிநாட்டுக்கு போறியா அப்படின்னு இவளுக்கு எதுக்கு இந்த ஏப்ப உடம்புன்னு சொல்லுங்க. ஏன் சிஸ்டர் அதுக்கு நீங்க ஏன் இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் சிஸ்டர் இப்போ ஒருத்தங்க வந்து ஒரு நல்லது சொல்லணும்னா நல்லது நடக்குன்னா நீங்க ஏன் அதுக்கு அப்படி எல்லாம் நெகட்டிவா பேசுறீங்க? நெகட்டிவா பேசல, அதாயிரம் இதாயிரம் சொல்றது கூட சாரதா. நான் அப்படி பேசல. நான் வந்து எம்மா எனக்கு எங்க வீட்டுல எதுவுமே நடக்கலையே இந்த மாதிரி நான் ஒரு இதுலதான் பேசுனேன். ஆனா அவ என்ன நினைச்சுக்கிட்டா அங்க போனா வெடிச்சிரும், பிளேட் வெடிச்சிரும்ன்றதா, நகைய வந்து எவனும் திருடிட்டு ஓடிட்டான்னு சொல்லிடுதா, இல்ல வீடு இடிச்சுவா மேல விழுந்துரும், அந்த ராணியக்காவை கூப்பிட்டு வச்சு எலும்பெல்லாம் உருவி விழுந்துரும் சொல்லுதா. இவ உடம்பு வச்சுக்கிட்டு இவ இந்த வார்த்தையை பேசலாமா?
என்ன சிஸ்டர் நீங்க இப்படி அவங்கள பத்தி நெகட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்க? நீதிமொழிகள் 6:2 என்ன தெரியுமா சொல்லுது? நீ உன் வாய்மொழிகளால் சிக்குண்டாய், உன் வாய் வார்த்தைகளால் பிடிபட்டாய்னு சொல்லுது. நீங்க உங்களோட வாய் வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்னன்னா ஒருத்தங்களுக்கு நல்லது நடந்தா அத ஒரு பொறாமையா பார்த்துட்டு இருக்கீங்க. அது பொறாமைன்னு சொல்ல முடியாது சிஸ்டர். நம்ம வீட்டுக்கும் இப்படி நடக்கலையேன்னு ஒரு இதுதான், வேற ஒண்ணும் அப்படி இல்ல சிஸ்டர். நம்மளுக்கு இப்ப நம்மளுக்கு வந்து தெரிஞ்சவங்க, நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, நம்ம எல்லாருமே நம்ம சகோதர சகோதரிகள். அப்போ ஒருத்தவங்களுக்கு நல்லா வந்து நடக்கணும்னா நம்ம அவங்க கூட சேர்ந்து சந்தோஷப்படணும். நம்மளுக்கு நடக்கலையே பண்ணக்கூடாது. ஆண்டவர் இருக்காங்க, நம்மளுக்கு ஆண்டவர் பார்த்துப்பாங்க. ஆண்டவருக்கு தெரியும் அது காலம் என்னன்னு. நீங்க சிஸ்டர் ஏன் சிஸ்டர் அவங்க வந்து இப்ப சப்போஸ் அவங்க எதுக்காக நீங்க இப்படி சொல்றீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க இப்ப உங்களை என்ன பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இப்ப எல்லாத்துலயும் அவங்க நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து அவளை தப்பு சொல்லல பாஸ்டமா, அவளுக்குள்ள இருக்க அந்த ஆவியை நான் சொல்றேன். அப்படி இல்ல சிஸ்டர், நீங்க அவங்களோட ஆவி சொல்றீங்கன்னு நினைச்சிட்டு நீங்க உங்களோட இவங்களுக்கு பெரிய ஆவி இருக்கு. அப்ப இவங்க எப்படி எல்லாரும் நம்ம வந்து எலுமிச்சை பழத்தை ஊதி வச்சிருவான்னு சொல்லியிருந்தாவ, அந்த முட்டையை ஊதி வச்சிருந்தான்னு சொல்லுதாவ, கோழிக்கு தலையை வெட்டி போட்டு இப்ப சேவனை வச்சிருவா, உன் காலடி மண்ணை எடுத்து ஏதாவது பண்ணிருவா வைப்பான். அப்ப எல்லாமே நீ பண்றதுனாலதான் அவளுக்கு தெரியுது. ஏன் சிஸ்டர் இப்படி எல்லாம் போய் சொல்லிருக்கீங்க? உங்களுக்கு தெரியுமா முதல்ல அவங்க அப்படி பண்றாங்கன்ட்டு? நீங்க உங்களுக்கு பழைய முன்னாடி என்னெல்லாம் நடந்ததோ அதெல்லாம் மனசுல வச்சு இப்படி நெகட்டிவா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க உங்களோட வாய் வார்த்தைகளால மட்டும்தான் நீங்க இப்படி சிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சமாவது யோசிங்க. நம்ம எல்லாம் கிறிஸ்துவ பிள்ளைகள். இப்போ அவங்க பண்ணாத ஒண்ண நீங்க பண்ணுவாங்கன்னு சொல்லி இதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? இதுல உங்களுக்கு என்ன லாபத்தை நீங்க பாத்துட்டீங்க? இல்ல நீங்க சண்டை போடுறது, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சண்டை வர்றது மட்டும்தான், வன்மை கசப்பு அது மட்டும்தான் வருது. உங்களோட வாய் வார்த்தைகள்ல வேற என்ன நடந்திருக்குன்னு நீங்க நினைக்கீங்க? இப்படி சொல்றது கரெக்டா? நீங்களே சொல்லுங்களேன். நம்ம எல்லாம் வேதம் வாசிக்கிற பிள்ளைகள். அப்ப வாய் வார்த்தைகளை எப்படி அளந்து பேசணும் நம்மளுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். ஜான்சி சிஸ்டர் நீங்களும் அவங்கதான் சொல்றாங்க, இப்போ அவங்க சொல்றாரு அதனால இப்படி ஆயிட்டு அப்படி ஆயிட்டு, அப்ப நீங்க அதை நம்பிடணுமா? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் குறி சொல்லுதல் மந்திரவாதம் இல்லைங்காங்க. நீங்க அதை நம்ப வேண்டாம். அவங்க சொன்னா உங்களுக்கு எங்க போச்சு? அது பிரியா வந்து பேசிட்டு போனா அடுத்த நாள் நல்லா தான் இருந்தேன். அதுக்கு அடுத்த நாளே எனக்கு முடியாம ஆயிட்டு. அதுக்கப்புறம் 2 நாளையில இன்னும் முடியாம போயிட்டு. சீசன் அப்படி இருக்கு. அப்படி இல்ல சிஸ்டர். அப்ப உங்களோட விசுவாசம் எங்க இருக்கு? ஆண்டவர் மேல இருக்கிற நம்பிக்கை எங்க இருக்கு? அப்ப உங்களோட விசுவாசம் அவ்வளவுதானா? ஆண்டவர் மேல கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லையா? அப்படிங்க முதல்ல யார்கிட்ட கேட்கணும்? இது சாதகிட்ட கேட்கணுமோ எதுக்கு எனக்கு இப்படி வந்திருக்கு? ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவரே எனக்கு எதனால இப்படி நடந்திருக்கு, ஏதாவது நடந்திருக்கு, ஏதாவது தப்பு இருக்கான்னு ஆண்டவர்கிட்ட பேசி நீங்க கேட்கணும். யாரோ என்னன்னாலும் சொல்லுவாங்க, அதுக்கு அதை கேட்டுட்டு இருப்பீங்களோ? ஏன் சாரதா சிஸ்டர் நீங்களும் ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு அதை அப்படி சொல்லணும். நீங்களும் மத்தவங்க மாதிரி மத்தவங்களோட சந்தோஷத்துல நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லணும். மத்தவங்களை பத்தி குறை சொல்லக்கூடாது. நீங்க இப்ப அவங்க கூட எதுவும் நெகட்டிவா பண்ணல. நீங்க தான் அவ சொல்லிட்டா இப்படி ஆயிரும் சொல்லி நீங்க எல்லார்கிட்டயும் போய் நெகட்டிவா பேசிருக்கீங்க. அது அவங்களுக்கு புரியலனாலும் நீங்க தான் எல்லார்கிட்டயும் போய் நெகட்டிவா பேசிருக்கீங்க. தப்புதான் பாஸ்டம்மா, நீங்க சொல்லுறது எல்லாமே கரெக்டு தான். இப்ப இருந்து நான் யோசிச்சு பார்க்க, அவ கூட அவ்வளவா பேசல. அவ வந்து அவ வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதம் வரல அப்படின்னு நினைச்சு அவ வந்து அந்த ஆதகத்துலதான் அவ பெருமூச்சு விட்டாலே தவிர நெகட்டிவா பேசுனது முழுசும் எல்லாமே நான் தான். ஜான்சேக்கா எவ்வளோ மழை பெய்யுது, எவ்வளோ எல்லா ஆஸ்பத்திரியெல்லாம் நிரம்பி வழியுது. ஆனா நான் இதை எப்படினாலும் சொல்லி இருந்திருக்கலாம். ஆனா நான் எவ்வளவு தவறா நான் பிரியா மேல பிளேம் பண்ணி சொல்லிட்டேன். ஜான்சேக்கா என்னை நீங்க மன்னிச்சுக்கிடுங்க. பிரியா என்னை மன்னிச்சுக்க. பிரியா நான் இனிமேல் பேச மாட்டேன். நானும் உங்களை பேசிக்க கூடாதுக்கா. என்ன நீங்க மன்னிச்சுக்கோங்கக்கா. மன்னிச்சுக்கிடுங்க பாஸ்டர்மா. இனிமேல நீங்க உங்களோட வாய் வார்த்தைகளை அளந்து பேசுங்க. எல்லாமே நன்மைக்காக தான் இருக்கணும். எப்பவுமே உங்க வாயில பாசிட்டிவான வார்த்தைகள் மட்டும் தான் இருக்கணும். கண்டிப்பா நீங்க சொன்னது மாதிரி என் வாயின் வார்த்தையினாலதான் நான் கேட்டேன். நீனும் பிரியா என்னை மன்னிச்சுக்க. பிரியா சாரதா வந்து இப்படி சொன்னதுனால நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். அதனாலதான் எனக்கு இப்படி காய்ச்சல் வந்துட்டு எலும்ப முடியாம ஆயிட்டுன்னு நான் உன்னையே தப்பா நினைச்சிட்டேன். நீங்க புரியாம தானே பிரச்சனை. சரிக்கா, நானும் அன்னைக்கு பெருமூச்சு விட்டது தப்புதான்க்கா. என் வீட்லயும் ஒரு பிள்ளை இருக்கு. நான் நீங்க உங்க பிள்ளைக்கு 50 பவுன் போடணும்னு நினைச்சு நான் பெருமூச்சு விட்டுருக்க கூடாது. என்ன மன்னிச்சுக்கோங்கக்கா. சரிக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா. ஆமா சிஸ்டர், நீங்களும் என்ன எல்லாருமே உங்களோட வாயின் வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்துக்கோங்க. நீங்க ரொம்ப எல்லாம் இது பண்ணாண்டா. மனுஷங்க என்ன சொன்னாலும் நீங்க அதுக்கு ஆதிலேயே வாங்கிக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன சொல்றாங்க, ஆண்டவருடைய வேதம் என்ன சொல்லுது, வசனம் என்ன சொல்லுது, அதை மட்டும் நீங்க கேட்டு நடந்தாலே போதும். வேற ஒண்ணுமே வேண்டாம். விசுவாசம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்.
சரியா சிஸ்டர்? கண்டிப்பா கண்டிப்பா மன்னிச்சுக்க பிரியா. நான் இனிமேல் வந்து எத்தனை தடவை தான் நம்ம வசனம் வாசிச்சாலும் அந்த சூழ்நிலைக்கு ஏத்தாறு போல நம்மளும் அந்த பாவத்தை செஞ்சிருந்தேன். ஆமா சிஸ்டர், நீங்களும் நல்ல விசுவாசத்தோட ப்ரேயர் பண்ணுங்க. இந்த உடம்பு சரியில்லாம போறதெல்லாம் ஒரு சோதனை மாதிரி நினைச்சுக்கோங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பாங்க.